அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை மரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 24 ஜனவரி 8 வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி, பூர நட்சத்திரம் நண்பகல் 12:30 மணி அளவு வரை, அதன் பிறகு உத்திர நட்சத்திரம், சௌபாகியம் நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைக்கு சஷ்டி, தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி, வியாழக்கிழமை, பூர நட்சத்திரம். அப்போ இன்றைய நாளில் முருகப்பெருமான் நமக்கு கல்வியை வித்தையை தரக்கூடியவர், ஞானத்தை புத்தியை தரக்கூடியவராக அவரை குருவாக நினைத்து கல்வி உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் செய்கிறது, தேர்வு எழுதுறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடியது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடியது, இதற்காகலாம் முருகப்பெருமானத்தில் இன்றைய நாளில் வேண்டலாம். அப்படி வேண்டும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், முருகப்பெருமானுக்கு நல்ல மஞ்சள் நிறத்தில் சாமந்தி பூக்களில் தொடுத்த ஒரு மாலையை, எலுமிச்சம்பழம் மாலையை சாற்றி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அது மாதிரி அவருக்கு அந்த எலுமிச்சை சாதம் இதை செய்ய சொல்லி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி இன்றைய நாளில் வேண்டிக் கொள்ளலாம். திருமண விஷயங்கள் இன்றைக்கு பூர நட்சத்திரமாக இருக்குது, வியாழக்கிழமையாக இருக்கிறது. பூர நட்சத்திரம்னா சுக்கிரனுடையது, வியாழக்கிழமைனா குருவுடையது. எப்பெல்லாம் குரு சுக்கிரனுடைய தொடர்பு ஏற்படுகிறதோ, இதுபோல் கிழமையில் நட்சத்திரங்களில் எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் எடுத்துக்கலாம், ஒருத்தர் பார்த்து கொண்டால் எடுத்துக்கலாம், ஒருத்தர் தசையும் ஒருத்தர் புக்தியும் நடத்துகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஒருத்தர் புக்தியும் ஒருத்தர் அந்தரத்தையும் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நிறைய வழியில் இதனுடைய தொடர்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போல்லாம் திருமண விஷயங்களும் முயற்சி பண்ணலாம். திருமணத்திற்காக நம்ம பார்க்கணும். அதுக்காக நாள் பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, சில சமயத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்காது, ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ நம்ம பையன் வீடுனா பொண்ணு வீட்டிலேருந்து பேச சொல்லி கேட்குறாங்க, பார்க்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், குரு சுக்கரனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அன்னை கிளம்பி போயிடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே விதி விலக்குன்னு ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியாக ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லும்போது அதற்கு உகந்த கிரகங்களினுடைய பலம் இருக்கக்கூடிய காலத்தில் அதை செய்யலாம் அப்படின்றது. அதனால தான் சில சமயத்தில் குரு சுக்கிரன் மூடம் அப்படின்னு சொல்லும்போது அதில் சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த காரியத்திற்கு அந்த கிரகம் பலமாக இருக்கணும். அதுவே அஸ்தமனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுவே மூடத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அதுவே வக்கரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அப்போது அவ்வளோ சிறப்பாக அது வருமான ஆரம்பத்திலே நமக்கு ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா? அப்படியாக இன்றைக்கு திருமண விஷயங்களுக்காக முருகப்பெருமானை வேண்டலாம். அப்படி வேண்டக்கூடியவர்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், வள்ளி, தெய்வானை, முருகர் மூணு பேருக்குமே மாலை சாத்தணும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் தொடுத்த மாலையை சாத்தலாம். நல்ல மல்லி மாலை வசதி இருந்தது அப்படின்னு சொன்னால் செய்யலாம். இல்லை கொஞ்சம் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னா செம்பங்கி மாலை சாத்தலாம். நீங்களே பூக்கள் வாங்கி தொடுத்து பூச்சரமாக கூட நீங்கள் சாற்றி கொண்டு வேண்டலாம். அப்படியாக இன்றைய நாள் கல்வி, உத்தியோகம், வியாபாரம், திருமண சம்பந்தமான விஷயங்களுக்காக முருகப்பெருமானை போய் வேண்டும்போது அதெல்லாம் அனுகூலமாக நமக்கு ஏற்படும். இன்றைய நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் மற்றும் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சிம்மராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று மாலை 6:45 மணி அளவில் கன்னி ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் கொடுத்த கடன் திரும்ப வரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்து அது பலன் தரலைன்னு சொன்னால் எதனால் தரலை, எங்கே பிரச்சனை, எப்படி சரி பண்ணுறது. பிள்ளைகளை நன்றாக படிக்கணும்னு சொல்லி பெரும் பொருள் செலவு செய்து பெரிய கல்லூரியிலே சேர்த்து விட்டீங்க, அவங்க சரியாக படிக்கலை அல்லது படிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க, வேண்டாம் நான் போகலைன்னு சொல்கிறாங்க. அப்போது அது எதனால், அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். துர்லபமாக சில இடத்துல விருப்பம்லாம் கேட்டு நிறைய டைம்லாம் எடுத்துக்கிட்டு பொண்ணு பையன்லாம் பேசி கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்ச நாள்லேயே எனக்கு பிடிக்கல, நான் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, திருமணமான பொண்ணோ பையனோ சொன்னாங்கன்னா, அது எதனால், அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத இன்றைய நாளில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதற்காக முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் செயல்படலாம். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்குது. பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் குதூகலமாக உற்சாகமாக இருக்க முடியும், செலவு கொஞ்சம் ஆகும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பிறருக்கு முன்னுதாரணமாக திகழும்படியான பொறுமையும் இருக்கும், நிர்வாக திறனும் இருக்கும்.
ரிஷபராசி என்பர்களே, இன்றைய நாள் வீடு கட்டக்கூடிய பணியை தொடங்கிறது, வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதை புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறது, ரொம்ப நாளாக பயன்படுத்தாத பொருளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறது, வெறும் நிலத்தில் பயிர் பண்ணுறது, மரக்கன்றுகள் வைக்கிறது, தோட்டம் போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். அதற்கான ஆரம்பத்தை செய்யலாம், அதற்கான முடிவுகளை எடுக்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பாக்கியமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே சரின்னு சொல்லிடுவார். எல்லா இடத்துலையும் இது அப்ளை ஆகும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். படிச்சுட்டு போகிறீங்க எக்ஸாமுக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியும், மிகச்சிறப்பாக ஆன்சரை எழுத முடியும். அதுபோல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரிந்த மொத்த விஷயத்தையும் உங்களுடைய திறமையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்த முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானம், கட்டுப்பாட்டை நிறைய தக்க வைத்து கொள்ளணும். மிதுன ராசி என்பவர்களே, இன்றைக்கு உடன் பிறந்தவர்கள் சம்பந்தமான குழப்பம் பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ண முடியும். ஒரு குழந்தை தான் இருக்குதுன்னு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னொரு குழந்தை கிடைக்குமா, பிளான் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. அந்த யோகம் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. 2 பிள்ளைகளுக்கு இடையே நிறைய சண்டை சச்சரவு இருக்கிறது, போட்டி பொறாமை இருக்கிறது, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டில்ன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு, விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அற்புதமான நல்ல பலனை அடைவீங்க, தொட்டது துலங்கும்னு சொல்லலாம். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும், ஆனால் நல்ல காரியத்திற்காக செலவு பண்ணுவீங்க. கடகராசி என்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய கோபத்தினால, அவசரத்தினால ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறது. பெருசாக யோசிக்காமல் ஏதோ ஒரு டென்ஷனில், ஏதோ ஒரு குழப்பத்தில் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க, அல்லது யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய வேலை இருக்குது ஈஸியாக கிடச்சிடும் சொன்னதுனால வேலை விட்டு வந்தீங்க, மீண்டும் வேலை கிடைக்கல. இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகளை செய்யும்போது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் அனுபவத்தின் மூலம் பலன்களை பெறுவீர்கள். பூச நட்சத்திரக்காரங்க முன்னேற போகிறீங்க, நீங்கள் பிடித்து கொள்வதற்கு, ஏறுவதற்கு ஒரு படிக்கட்டு, உங்களுக்கு ஒரு பலமானது, ஒரு துணையானது கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. ஆயில்யத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேவையில்லாத குழப்பத்திலிருந்து அல்லது கோபத்திலிருந்து, போட்டியிலிருந்து விடுபட்டு வெளியில் அமைதிப்படுவீங்க. சிம்மராசி என்பர்கள், இன்றைக்கு நாள் தொடங்கும்போது இருந்த ஒரு குழப்பமானது போக 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 சரியாயிடும். காலையில் ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, சுறுசுறுப்பாகவே இல்லை, மனசில் ஏதோ தளர்வு இருக்கிறது, இன்றைக்கி நாள் எப்படி போகுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நாள் தொடங்கினாலும் கூட போக 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 உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், ஒரு தெளிவு வந்துடும். அதுபோல் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு, உங்களுக்கு ஆகக்கூடிய வியாபாரம், உங்களுடைய படிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு முதல்ல ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் பிக்கப் ஆகும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன் உண்டு. பண வரவுனால சந்தோஷம், குடும்ப நபர்கள் ஒற்றுமையாக இருக்கிறது, பேசி காரியம் சாதிக்கிறது, இந்த பலன்லாம் பார்க்கலாம். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம். இன்றைய நாளில் நண்பகல் 12:30 மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்கழி மாதமாக வேறு இருக்கிறது, ஆண்டாள் தாயாரை தரிசனம் பண்ணலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பகலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. ஏதோ தர்ம காரியத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். கன்னிராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மாலை பொழுது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. காலையிலிருந்து செலவு பண்ணுறது, உழைக்கிறது, படிக்கிறது, கடுமையாக வேலை பார்க்கறது, மாலை நேரத்தில் குதூகலமாக, சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்கிறது, அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பலன் தரும். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபரை சந்திக்க முடியும், விருந்தினர்கள் வீட்டிற்கு வருவார்கள்னு சொல்லலாம். நல்ல செய்தி கிடைக்க பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு யாராவது வீட்டுக்கு சுபகாரியம், மங்கள காரியங்களுக்கு அழைக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. அப்படியாக மாலை நேரம் உங்களுக்கு சுபமாக இருக்கும். இன்றைக்கு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நண்பகலிருந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுனால
தந்தை சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பாக, சந்தோஷமாக, உற்சாகமாக இன்றைக்கு காணப்படுவீங்க. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை, அவசரம் கூடாது. துளாராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வேலையில் ஒரு திருப்தி, உங்களோட பிஸ்னஸில் நல்ல லாபம், படிக்கும்போது நல்ல பெயர், தனித்திறமைகளை வெளிப்படுத்துறது, உங்களுடைய வீடு வாகனங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அதை அழகுபடுத்துறது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறது, இப்படியாக நற்பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். நல்ல செலவு செய்து நல்ல சந்தோஷப்படுவீங்க. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை செய்கிறது, பொருள் இருந்தால் பொருள் கொண்டோ அல்லது உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி கொடுக்கறதோ, குறைந்தபட்சம் பிறருக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறதோ இன்றைய நாள் நல்லது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள்னு சொல்லலாம். இன்றைய பணிகள் என்னென்னவோ எல்லாத்தையும் டிக் பண்ணலாம், செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பண வரவு இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு காத்திருந்து அதை அடையக்கூடிய யோகம் பெறுகிறீர்கள். விருச்சிக ராசி என்பர்கள், இது நன்னாள்னு சொல்லலாம், பொன்னாள்னு சொல்லலாம். பணத்தடை, பணமுடை, பணத்தினால் வந்த பிரச்சனை சரியாகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் பிரச்சனை சரியாகும், பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் சுலபமாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பிறருக்கு முன்மாதிரியாக செயல்படுவீங்க. எங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களிடத்தில் ஒரு தனித்துவம் இன்றைக்கு இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாள்னு இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஞானமானது பிறக்கும்னு சொல்லலாம். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் அப்பாவுக்கு நான் இதெல்லாம் செய்யணும், அம்மாவுக்கு இதெல்லாம் செய்யணும், திருமணமானவர் வாழ்க்கை துணைக்கு இதெல்லாம் செய்யணுன்ற விருப்பம் கொண்டிருந்தால் அதற்கான நாள்னு சொல்லலாம். கோவில் திருப்பணிகளில் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, விரதம் இருக்கிறது, நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு யாத்திரையாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு திட்டமிடலாம், செயல்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டு. பூராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு உங்களுடைய துறை சார்ந்த, உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அரசு அனுகூலம், அரசு ஆதாயம், அரசாங்க பணிகளில் நல்ல ஒரு ஈடுபாடு, நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி என்பவர்களே, இன்று மாலை நேரத்தில் 6:45 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகிறது. அது வரைக்கும் 8ல் சந்திரன் மற்றும் கேதுடைய சேர்க்கை இருக்கும். அந்த சந்திரன் சுக்கிரன் மற்றும் சூரியன் சாரத்தை பெற்றிருப்பார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒழுக்கத்துக்கு, நேரம் தவறாமைன்னு சொல்லலாம், அதற்கு நீங்கள் இன்றைக்கு முக்கியத்துவம் தரணும். இன்றைய நாள் என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் நம்ம செய்கிறோமான்றதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சால் போதுமானது. திடீர்னு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அனுபவம் கை கொடுக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் கை கொடுக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கணும். நீங்கள் ஒரு ரிஸ்கி ஜாப்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும்போது அதை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் போதுமானது. கும்பராசி என்பர்களே, இன்று மாலை நேரத்தில் 6:45 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். அது வரைக்கும் சந்திரன் 7 இருப்பார். 7 சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருப்பார், சுக்கிரன் சாரம் பெற்றிருப்பார். அதனால் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். உடல் உபாதைகள் இருந்தால் சரி பண்ணுவதற்காக அது பரிசோதனைகள்லாம் இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கடனை அடைக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை நம்பி உங்களுக்கு தெரிந்த, உங்களால் முடிந்த செயல்களை எதுவாக இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக செய்து முடிக்க முடியும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்திலையும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. மீனராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது.
உங்களுடைய சொத்துக்கள் வந்து அபிவிருத்தி ஆகப் போகிறது. எப்பயோ நீங்கள் வாங்கி போட்ட ஒரு இடம் வந்து நல்ல விலைக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரிய வரலாம். நீங்கள் வச்ச ஒரு மரக்கன்று, ஒரு செடி வந்து நன்றாக வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் பெட் அனிமல்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதையும் வளர்கிறதையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும், பிடித்த விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் பெரிய அளவிற்கு வரவு இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னாலும் கூட மனசில் அமைதியோடு நிதானத்தோடு காணப்படுவீங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இது கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.